ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாம் தமிழர் வேட்பாளர் டெபாசிட் இழந்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் தொடக்கத்திலிருந்தே திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருந்தார். வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை விட அவர் 90,629 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை வசப்படுத்தியுள்ளார். இந்த வெற்றி 2026 தேர்தலுக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது என்று சந்திரகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் சுமார் 75% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த உதயசூரியன் சின்னம் பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி என்பது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வெற்றி அல்ல. தொடர்ந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே நானும் சரி, எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் சரி, எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி, இளந்தலைவர் உதயநிதி அவர்களும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் இந்த கிழக்கு தொகுதியை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்வார்கள், இந்த கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் அல்ல, 2026 தேர்தலுக்கு கட்டியம் கூறுகின்ற சான்று கூறுகின்ற தேர்தல் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 75% மக்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகளை பெற்றார். டெபாசிட்டை உறுதி செய்ய 25,777 வாக்குகள் பெறாத நிலையில் அவர் டெபாசிட் இழந்தார். ஆயினும் 23,000க்கும் அதிகமானோரை நாம் தமிழர் கட்சி அரசியல்படுத்தியுள்ளதாக சீதாலட்சுமி தெரிவித்தார். ஒரு 0.5% மட்டும் இருந்திருந்தா கட்டுத்தொகை கிடைச்சிருக்கும். எங்களுக்கு கட்டுத்தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இவ்வளோ பேர் மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, புரிதலோட போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நாங்கள் தொடர்ந்து வீரியமாக களத்தில் செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆக்கமாக இருக்கு. போட்டியிட்ட 46 வேட்பாளர்களில் திமுக மற்றும் நாம் தமிழருக்கு அடுத்த இடத்தை நோட்டா பெற்றுள்ளது. நோட்டா 6,079 வாக்குகளை பெற்றுள்ளது. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெற்ற வெற்றியை திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முகமது யாசினுடன் செய்தியாளர் மணிகண்டன்.